உலகம் யாவையும் தாமுலகங்களும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. ஐவகை பொருளு 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றியாவதும் திகைப்பனின்ற பொய்யிருள்ள கலஞான பொருண்கதிவிரிந்த புத்தேல் கைவளராழிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம் வரை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பகவான் உபதேசிக்கின்றார். ஸ்லோகம் 23, 24, 25. இந்த ஆன்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை, நெருப்பும் எரிப்பதில்லை, தண்ணீரும் நனைப்பதில்லை, காற்றும் உலர்த்துவதில்லை. ஆகையால் இவ்வான்மாவை வெட்ட முடியாது, கொளுத்தவும் முடியாது, நனைத்தலும் முடியாது, உலர்த்தலும் முடியாது. என்றும் இருப்பது, எங்கும் உள்ளது, நிலையாய் இருப்பது, அசைவற்றது, எப்போதும் உள்ளது. அன்றியும் இந்த ஆன்மா புலப்படாதது, இது நினைக்க முடியாதது, இது விகாரப்படாதது என்று வேதங்களால் கூறப்படுகின்றது. ஆதலால் நீ இந்த ஆன்மாவை இவ்வாறு அறிந்து கொண்டு துக்கப்பட நியாயமில்லை. இருப்புத்தன்மைதான் ஆத்மா. எங்கும் இருக்கும் வெளி, ஆகாயம், அதாவது ஸ்பேஸ், எதனாலும் கலங்கம் அடைவது இல்லை. காற்றில் ஈரப்பதம் உள்ளது, அசுத்தம் கலந்திருக்கிறது என்று சொல்லலாம். வெளி, ஸ்பேஸ் என்பது காற்றழுத்தம் நிறைந்த இடம் அல்ல. பூமியை சுற்றி சுமார் 200 மைல்களுக்கு அப்பால் காற்று அசையாத இடத்திலும் உள்ள காலியான பகுதியும் வெளி, ஆகாயமே. காலியிடம்தான் ஆகாயம், ஸ்பேஸ். பூமியில் இதே வெளியில் காற்று, மரம், செடி, கொடிகள், கட்டிடம் ஆகியவை நிறைந்திருக்கின்றன. வெளி, அதாவது ஆகாயம் இருப்பதால் தான் அதில் நாம் நடக்க முடிகிறது, வேலை செய்ய முடிகிறது, ரயில் ஓட்ட முடிகிறது. இதெல்லாம் அந்த ஸ்பேஸில் தான் நடைபெறுகிறது. இத்தனைக்கும் இடம் தரும் அந்த ஆகாயம் இருப்புத்தன்மை ஆகும். எனவே அந்த வெளியை, ஆகாயத்தை எப்படி வெட்ட முடியும், எப்படி கொளுத்த முடியும், நீரினால் நனைக்க முடியும்? முடியாதல்லவா? அந்த ஆகாயம் எதிலும் ஒட்டிக் கொள்வது இல்லை. அதே போல இருப்புத்தன்மைதான் ஆத்மா. அருவமானது. ஆத்மாவை எதுவும் செய்ய முடியாது. ஆத்மா நித்தியமானது. குளோனிங் முறையில் தற்போது உயிரினங்களை உண்டாக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிலும் மற்றொரு உடையுள்ள உயிர் திசுவை எடுத்துத்தான் உருவாக்குகின்றார்களே தவிர புதிய உயிரை தோற்றுவிக்க முடிவதில்லை. ஆத்மா பிறக்கிறது என்றால் பிறப்புக்கு ஆதாரமாக ஒன்று இருக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக ஒன்றிருந்து விட்டால் அது ஆத்மாவிலும் வேறாக அமைந்துவிடும். அப்படியாயின் ஆத்மா வேறு, அந்த ஏது என்பது வேறு என்று 2 பொருட்கள் ஆகும். இது சாத்தியமல்ல. விஞ்ஞானமும் எல்லா பொருட்களின் அணுக்களிலும் ஒரே தன்மைதான மின்னூட்டமும், அதாவது மின் ஏற்றமும் வெப்பமும் ஊடுருவி நிற்கின்றது என்றே சொல்கின்றது. எனவே ஆத்மா பெறப்பட்டது. எப்படி கயிறு பாம்பாக தோற்றம் அளித்த போது பாம்புக்கு கயிறு ஆதாரமே தவிர கயிற்றுக்கு பாம்பின் தோற்றம் ஆதாரம் ஆகாதோ, அதை போன்று ஆத்மா பிறப்புக்கு ஏது என்று கற்பிக்கப்பட்ட ஒன்று ஆத்மாவிற்கு பொருந்தாது. கயிறு பாம்பாக தெரிந்த போது இது பாம்பு என்று சொல்லும் சொல்லில் பாம்பு மறைந்து கயிறு என்று உணர்ந்த பின்னும் இது பாம்பல்ல, இது கயிறு என்று சொல்கின்றோம். இது பாம்பு என்று சொன்ன போதும் இது கயிறு என்று சொன்ன போதும் இரண்டிலும் இது என்பது மறையாமல் நிற்கிறது. பாம்பு பொய் என்று உணர்ந்த பின் பாம்பு என்ற சொல் வெளிப்படுவதில்லை. அதுபோல இது என்பதும் வெளிப்படாமல் இருக்க வேண்டும். ஆனால் இப்போதும் இது கயிறு என்று வெளிப்படுகின்றது. எனவே இது என்பது எப்படி சத்தியமோ அப்படி இது உலகம், இது ஆத்மா எனும்போது உலகம் பொய்யானாலும் இது என்பது சத்தியமாகி பிரம்மத்தையும் ஆத்மாவையும் குறிக்கின்றது. எனவே ஆத்மா
அழிவது இல்லை, நிரந்தரமானது என்பது புரிகின்றது. எல்லா பொருட்களுக்கும் 5 விஷயங்கள் அல்லது 5 தன்மைகள் இருக்கின்றன. ஒன்று பெயர், இரண்டாவது உருவம், மூன்றாவது இருக்கிறது என்ற இருப்பு தன்மை, நான்காவது தெரிவது, ஐந்தாவது நன்றாய் இருக்கிறது என்ற தன்மை ஆகிய 5 தன்மைகள் இருக்கின்றன. உதாரணமாக குடம் ஒன்று இருக்கின்றது. அதற்கு குடம் என்பது பெயராகிறது. உருண்டையாக இருப்பது உருவமாகிறது. இதிலே வைக்கப்பட்டுள்ளது இருப்புத்தன்மை. அது தெரிவது வெளிப்படுகின்ற தன்மை. நன்றாய் இருப்பது என்பது பிரியம். இந்த 5ல் கடைசி 3 எல்லாவற்றுக்கும் பொதுவானவை. இவைகள் சச்சிதானந்த வடிவம் என்று சொல்லப்படுகிறது. முதல் 2 என்ன? பெயர், வடிவம், பெயர், உருவம். இவைகள் பொருளுக்கு பொருள் மாறுபடும். எனவே இது கற்பிதம். இதன்படி ஆத்மா என்ற சச்சிதானந்த சுரூபத்தில் நாமம், ரூபம், அதாவது பெயர், வடிவம் இரண்டும் கற்பிதம். எப்படி கயிறு பாம்பாக தெரிந்த போதும் முதல் 2 அதாவது பாம்பு, பாம்பின் உருவம் இவைகள் இருந்து பின்பு பாம்பு அல்ல என்று உணர்ந்ததும் இந்த பாம்பு, பாம்பின் உருவம் என்ற பெயரும் வடிவமும் மறைந்த பின்பும் மயக்கம் தெளிந்த பிறகும் கடைசி 3 கயிற்றிலும் காணப்படுகிறது. இருப்புத்தன்மை, தெரிவது, நன்றாயிருப்பது. இது 3 கடைசி இல்லையா? அஸ்தி, பாதி, பிரியம் என்று வேதாந்தத்தில் சொல்கிறார்கள். இந்த 3 கயிற்றிலும் காணப்படுகிறது. அதை போல ஆத்மாவில் கற்பிதமான அனைத்தும் ஆத்மாவின் பிறப்புக்கு காரணமில்லை. மேலும் எது பிறப்புக்கு ஆளாகின்றதோ அதனிடத்தே உற்பத்தியாதல், விருத்தி, வளர்ச்சி, குறைதல், அழிதல் போன்ற தன்மைகள் நிச்சயம் இருக்கும். ஆன்மாவில் விருத்தி, பரிணாமம் போன்ற இவைகள் இல்லை. ஆனால் ஆன்மாவுக்கு ஜென்மம் கிடையாது. ஜென்மம் இல்லை என்றால் இறப்பு எப்படி ஏற்படும்? பிறப்பே இல்லை என்ற போது இறப்பும் இல்லை என்பதை உணர வேண்டும். இப்படி உணர்ந்துவிட்டால் துக்கப்படுவதற்கு அருகதை, அதாவது தகுதி இருக்காது என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். எதற்கும் தகுதி வேண்டும் அல்லவா? ஆத்மாவை பிறப்பற்றது, நாசமற்றது என்று உணர்ந்து கொண்டால் எவ்வாறு துக்கப்பட முடியும்? நாம் தான் எல்லா காலத்தும் எப்போதும் இருப்போமே, அடுத்த பிறவியிலும் இருப்போம். அப்போதும் ஆத்மசாரணை விட்டதன் தொடர்ச்சி தொடரும். எனவே துக்கப்பட காரணம் எதுவும் கிடையாது. அடுத்த 2 ஸ்லோகங்கள். 2வது அத்தியாயம், ஸ்லோகம் 26, 27. ஒருகால் நீ இந்த ஆன்மாவை என்றும் பிறப்பதும் என்றும் இறப்பதுமாக எண்ணினாலும் வேதோலா, நீ இவ்வாறு துக்கப்பட நியாயமில்லை. பிறந்ததற்கோ இறப்பு நிச்சயம், இறந்ததற்கு பிறப்பும் நிச்சயம். ஆதலால் விளக்க முடியாத இந்த விஷயத்தை குறித்து நீ துக்கப்படுவதில் தக்கதென்று பகவான் சொல்கின்றார். உலகத்தில் எத்தனை வழிகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் கிருஷ்ணர் கீதையில் காட்டுகின்றார். வேதாந்த ஞானயோக மார்க்கத்தில் ஆன்மாவை பற்றி புரிய வைத்தார். ஆன்மா அழியாதது, நிரந்தரமானது என்று விளக்கினார். இந்த மார்க்கம் உணர்ந்து கொள்ள கடினம் என்று நினைத்தாலும் லோகாயதவாதிகள் கருத்தையும் இங்கே எடுத்துச் சொல்கின்றார். சார்வாகர் என்பவரால் உண்டாக்கப்பட்ட லோகாதார கருத்துக்களின்படியும் துக்கப்பட தேவையில்லை என்பதை தெளிவாக சொல்கின்றார். கடவுளை உலகாதாரர்கள் நம்புவதில்லை, ஆத்மாவை ஒப்புக்கொள்வதில்லை, புத்தியை மறுப்பவர்கள் கண்ணுக்கு தெரிகின்ற பிரமாணங்களை மட்டும் நம்புவார்கள். பேச்சுக்காக அதை ஒரு கால் சரி என்று வைத்துக் கொண்டாலும், ஆன்மா பிறப்பதும் இறப்பதும் என்று நினைத்தாலும், பிறந்துவிட்டால் இறந்தே தீர வேண்டும், இறந்துவிட்டால் பிறந்தே ஆக வேண்டும். இது ஒரு விஷம சக்கரம். இந்த சக்கர சுழற்சியை புரிந்து கொண்டால் துக்கப்பட தேவையில்லை என்று சொல்லுகின்றார். ஒன்று, ஆத்திக வழியில் சென்று உயர்ந்த தத்துவங்களை அறிந்து கொள், அல்லது நாத்திக வழியில் நின்று மனதை சமாதானம் செய்து கொள். 2 வழிகளும் நிற்காமல் நடுவில் குழம்பிக் கொண்டு காலம் கடத்துவதை காட்டும் தவறான முடிவுக்கு வருவதே மேல் என்று சொல்லுவார் மேல் நாட்டு அறிஞர் ஒருவர். விவேகானந்தரிடம் ஒருவன் கடவுளை காண வழிகாட்டுங்கள் என்று கேட்டான். அவர் கேட்டார், இதுவரை ஏதாவது நல்ல காரியம் செய்திருக்கின்றாயா என்று.
அவன் சொன்னான், எதுவும் இல்லை. உடனே அவர், சரி, தீயவைதான் ஏதாவது செய்திருக்கிறாயா என்றார். அதுவும் இல்லை என்றான். அவர், எதுவுமே செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதை காட்டிலும் தீய காரியமாவது செய் என்று வேடிக்கையாக சொன்னார். காரணம், கேட்டதை, அதாவது நீ எதையுமே செய்யாமல் இருந்துவிட்டு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் கெட்டதை செய்தால் அதன் பலனை அனுபவிக்க வேண்டி வரும். அப்போது இது ஏன் வந்தது என்று சிந்திக்க நேரும். அதன் பிறகாவது நல்லதை செய்ய வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். எனவே எதையும் செய்யாமல் குழப்பத்துடன் இருப்பது தவறு. பகவான் இந்த ஸ்லோகத்தில் பிறந்தால் இறப்பு நிச்சயம், இறந்தால் பிறப்பு நிச்சயம், ஆனால் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லுகின்றார். கிருஷ்ணரது இந்த சொற்கள் அற்புதமானவை. கிருஷ்ணர் இதை தன் தரப்பிலிருந்து கூறவில்லை, அர்ஜுனுடைய தரப்பிலிருந்து அவனது சஞ்சலத்தை கண்டு கூறுகின்றார். ஆத்மா அமரத்துவம் கொண்டது. ஒரு க்ஷணத்தில் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? விடு, உனக்கு சுலபமாக நம்ப முடியும்படியாக இருப்பதான ஆத்மா அழியக்கூடியது, இறக்கிறது என்றே நம்பு. ஆனால் அதிபலசாலியான அர்ஜுனா அப்படி நம்பினாலும் அப்போது கூட மரணத்தை பற்றி கவலைப்படுவது வீணானது. எது அழிந்து போகிறதோ அதை அழிப்பதில் இவ்வளவு கவலை ஏன்? எது அழியவே போகிறதோ, நீ அழிக்காவிட்டாலும் கூட அழியத்தான் போகிறதோ, அதை அழிப்பதில் கலக்கம் ஏன்? மேலும் அது அழியத்தானே போகிறது. அதில் இம்சை எப்படி நேரும்? ஒரு இயந்திரத்தை அல்லது வஸ்துவை உடைக்கும் போது இம்சை செய்கிறோம் என்று நாம் கூறுவதில்லை. ஒரு கடிகாரத்தை கல்லால் அடித்து உடைத்தால் இம்சை ஆகிவிட்டது என்று நாம் சொல்வதில்லை. பெரிய பாவம் நேர்ந்து விட்டது என்று சொல்வதில்லை. ஏன்? அழியாமல் இருக்கும் எதுவும் கடிகாரத்தில் இருக்கவில்லை. ஆனால் கிருஷ்ணர் கூறுகின்றார், அழியவே போகின்ற இயந்திரம் போன்ற ஒன்றை, அழியாத, மாறுதல் அடையாத, எந்த தத்துவமும் இல்லாத இந்த இயந்திரத்தை அழிப்பதில் என்ன தயக்கம்? பின் ஏன் கவலைப்படுகின்றாய்? நாளை நீயும் அழியப் போகிறாய். அதனால் யாருக்கு பாவம் சேர்கிறது? யார் பாவத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்? யார் அனுபவிக்கப் போகின்றார்? நீயே இறந்த பின் இந்த பாவங்களுக்கு பொறுப்பு உன்மேல் விழும்படி நீ எந்த யாத்திரையை மேற்கொள்ளப் போகிறாய்? நீதான் இறந்து விடப் போகிறாயே. நீயும் தப்பிக்கப் போவதில்லை. இவர்களும் இறக்கப் போகின்றார்கள். நீயும் இறக்கப் போகிறாய். மண்ணோடு மண்ணாகப் போகிறீர்கள். பின் ஏன் வேதனைப்படுகிறாய்? ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தைகளை கிருஷ்ணர் தன்னுடைய தரப்பிலிருந்து கூறவில்லை. அர்ஜுனன் குழம்பி இடிந்து போய் உட்கார்ந்து கொண்டான். அவன் அமர்ந்திருக்கும் நிலையே இடிந்து போயிருக்கிறான், குழம்பி விட்டிருக்கிறான். அர்ஜுனனின் மூளையில் குழம்பிக் கொண்டிருக்கும் சஞ்சலங்களை உணர்ந்து அவனது சிந்தனைகளை ஒட்டியே அவனை தைரியப்படுத்துவதற்காக கிருஷ்ணர் வேறு வழியின்றி இதை கூறுகின்றார். ஆத்மா அமரத்துவம் கொண்டது என்று சொன்னேன். விடு, என் பேச்சை விட்டு விடு. நீ நினைப்பதே சரி என்று வைத்துக் கொண்டாலும் கூட நீ எப்படி கவலைப்பட போகிறாய்? கவலைப்படுவதற்கு காரணமே இல்லையே. நீ இறந்து விடுகின்றாய், உன்னுடைய தேகம் அழிந்து விடுகிறது, மற்றவர்களும் இறந்து விடுகின்றார்கள், அவர்களுடைய தேகம் அழிந்து விடுகிறது. அப்படி யாருக்கு யார் பாவம் செய்ததாக போகுது? இறப்புக்கு பின்னால் ஏதாவது ஒரு யாத்திரை இருந்தால்தானே அந்த பாவ புண்ணியங்கள் தொடரும். உன்னுடைய கருத்துப்படி எல்லோருமே இறந்துவிடப் போகின்றார்கள். அப்பொழுது எந்த யாத்திரையும் எந்த பிரயாணமும் இறப்புக்கு பின்னால் இல்லை என்று நீ நினைத்தால் அப்பொழுதும் கவலைப்பட தேவையில்லை. எல்லோருமே இறந்து விடுகின்ற பொழுது அந்த புண்ணிய பாவம் எங்கே வரப்போகிறது? மண் மண்ணாக போகும்போது, நீர் தண்ணீராகவே ஆகிவிடும் போது இல்லையா, கவலை ஏன்? இது அர்ஜுனுடைய தரப்பிலிருந்து கிருஷ்ணர் அவனை தேற்றுவதற்காக செய்யும் முயற்சியே. பகவான் கிருஷ்ணனுடைய முந்தைய பேச்சை கேட்ட பிறகும் அர்ஜுனன் முன்போலவே கண்களில் கேள்விக்குறியோடு சோகத்தோடு கேட்டவை அவனுடைய மனதில் எட்டாமல் அமர்ந்திருப்பதை கண்டு கிருஷ்ணர் அவன் வழியிலேயே சென்று அவனுக்கு ஆறுதல் அளிக்க இந்த ரீதியில் பேசுகின்றார் என்றே தோன்றுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கிருஷ்ணனுடைய கருத்து அல்ல, அர்ஜுனனை தேற்றுவதற்காக, சமாதானப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட விஷயம். நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.